கோவையில் சில்லறை பிரச்சனைக்காக மாற்றுத்திறனாளி பெண்ணை பேருந்துல இருந்து பாதி வழியிலேயே இறக்கிவிட்ட சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மகளிர் தினம் அன்னைக்கே இந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் தான் சர்மிளா காந்தி. இவங்க அரசு அலுவலகங்கள்ல ஸ்டேஷனரி பொருள்களை வித்துட்டு வராங்க. ஸ்டேஷனரி பொருள்கள் தீர்ந்தனால அதை வாங்குறதுக்காக கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்க. கோயம்புத்தூர்ல டவுன் ஹால்ல இருந்து டிஎஸ்பி செல்ல ஒரு தனியார் பேருந்துல பயணம் செஞ்சிருக்காங்க. சர்மிளா காந்தி பேருந்து நடத்துனர்கிட்ட 6 ரூபாய் டிக்கெட்டுக்கு 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேருந்து நடத்துனர் 1 ரூபாய் கொடுங்க, மீதி 5 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தான் கிட்ட சில்லறை இல்ல அப்படின்னு சர்மிளா காந்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடத்துனர் உங்க எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க முடியுமா அப்படின்னு சில கொச்சையான வார்த்தைகளால அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை ரொம்பவே கேவலமா பேசியிருக்காரு. இதை பத்தி சர்மிளா காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 ரூபாய் டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் கொடுத்தாதான் தவறு, நான் வெறும் 10 ரூபாய் தான் கொடுத்தேன். பஸ்ல வர எல்லாருமே கரெக்டா சில்லறை கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு திமிரு ஆகாது அப்படின்னு தகாத வார்த்தைகளை என்ன திட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் இறங்குற இடத்துக்கு முன்னாடியே என்னைய பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டுட்டாங்க. மோட்டார் வாகன சட்டப்படி பேருந்துல டிக்கெட் எடுக்காட்டி 500 ரூபாய் அபராதம் விதிக்கிற மாதிரி மீதி சில்லறை தராத பேருந்து நிர்வாகம் மீதும் நடத்துனர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும், அதே போல மகளிர் தின அன்னைக்கே மாற்றுத்திறனாளி பெண் அப்படிங்கறது கூட பார்க்காம தகாத வார்த்தையால பேசி பாதி வழியிலேயே இறக்கிவிட்ட பேருந்து நடத்துனர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு மாற்றுத்திறனாளியான சர்மிளா காந்தி அவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீரோட புகார் அளிச்சிருக்காங்க. சர்மிளா காந்தியோட புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி உறுதியளிச்சிருக்காரு. இப்போ இந்த செய்தி எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.